हेलो दोस्तों, आप सभी का स्वागत है हमारे इस यूट्यूब चैनल सरियल रिएक्शन में। और आज हम रिएक्ट करने वाले हैं आमरन के प्री क्लाइमैक्स सीन पर। तो चलिए दोस्तों, देर नहीं करते और शुरू करते हैं आज के वीडियो का रिएक्शन। बहुत से जवान मारे गए उसमें। पे नाम लिखा है। एक तो वो ड्राइवर भी था और हाँ, एक एक ड्राइवर सिपाही था, था। एक सिपाही था। சார் இது பண்ணது ஆசிஃப் வாணி. அவன் ஷூட் பண்ணும்போது நான் அவனை பார்த்தேன். Okay. Firstly, we should ஃபர்ஸ்ட்லி feel வி that ஷுட் கில் ஆசிஃப் வாணி சார். yes, we should. Moji, wherever you are. Adam was Najiba like. Wala कहना चुन बाई चम हो रही है. अरे वो आर्मी में काम करते हैं ना, ध्यान है तुम्हारा? हाँ, Nou क्या छी Wahid Ahmed. सो ये उसका अल्ताफ बाबा ने ऑपरेशंस में शामिल हाँ। He was just the operationist head. ओ, Yes, sir. Soldier Wahid Ahmed. He was on leave for Eid, sir. No, sir, we won't do anything. Jai Hind, sir. Commander, it's unfortunate, Maddie. இதெல்லாம் பெருசா ஒன்றும் பண்ண முடியாது சார். Wahid will have to be strong. இந்த செகண்ட் அவன் கண்ணை நோண்டிட்டு இருப்பான். அவன் தலையை வெட்டிக்கிட்டு இருப்பான். அவன் வயிற்றுல பாட்டில் அலைய சார். ஒவ்வொரு செகண்டும் லேட்டு சார். அவனை பத்திரமா கூட்டிட்டு வந்து Exactly. இமீடியட்டா ரெஸ்கியூ பண்ணணும். We will never accept these demands, Maddie. வகீதுக்கு நம்ம மட்டும் தான் இருக்கோம். வகீத் ஏன் டீம்? वो तो उनके लीडर है ना। நம்மள தூக்குனா நம்ம யூனிட் 44 RR வரும் நம்பிக்கிட்டு இருப்போம். நாம இங்க வாக்குவாதம் தான் பண்ணிட்டு இருப்போம். தெரியுமா சார் அவனுக்கு? அவனுக்கு தெரியும். He is a soldier. He is a brave soldier. அவனுக்கு தெரியும் என்ன நடக்க போகுதுன்னு. என்ன நடக்க போகுது? என்ன நடக்க போகுது? ஒண்ணும் நடக்காது. ஒண்ணுமே நடக்காது. வகீத் என் சோல்ஜர், என் பிரதர். வகீத் காஷ்மீர்ல எந்த மூலையில இருந்தாலும் நானும் தூக்கிட்டு வருவேன். இதுக்கு நானும் என் கேட் டீம் மட்டும் போதும். उनका कहना भी बराबर है क्योंकि उनको ऐसा नहीं छोड़ सकते। சோஃபியான் ஃபுல்லா இருக்க டெரரிஸ்ட் நெட்வொர்க்கோட ஓவர் கிரவுண்ட் ஒர்க்கர்ஸ், இன்ஃபார்மர்ஸ், ஸ்லீப்பர் செல்ஸ் எல்லாத்தையும் தூக்க சொல்லு. அவன் கொடுக்குறான் நாளைக்கு வரைக்கும் டைம். जोगिंदर कम इन अब सब निकलेंगे वहां पे। क्योंकि एक एक सेकंड भी वहाँ पे उनके साथ क्या हो सकता है। பண்ணிக்கு வந்தேன். 8 ஆர்மி ஜவான்காக தலைக்கு 2 லட்சம். லட்சுமி நாம இயக்கம் ஆரம்பிச்சிருக்கு. शुक्रिया भाई, बहुत मदद होगी। ஒரு நிமிஷம். तो ये है उनका लीडर। அல்தாஃப் பாபா இடத்துல சவுத் காஷ்மீரோட அடுத்த ஜெய்ஷ் இ முகமது கமாண்டர். जैसे शुक्रिया मोहम्मद। உங்ககிட்ட பேசுறதே எனக்கு பெரிய பாக்கியம். நான் இன்னைக்கு ராத்திரியே பார்டரை கிராஸ் பண்ணி உங்களை நேர்ல வந்து பார்க்கறேன். खुदा हाफिज मास्टर जी. நான் இன்னைக்கு நைட்டே பார்டர் கிராஸ் பண்ண போறேன். அந்த புறம்போக்கு அஷ்ரஃப் சாச்சா கிட்ட கொடுத்துருங்க. None of them are opening their mouth. All they say is, we do not know. They have no clue about Asif Wani and Wahid. सबको पकड़ लिया वहां पे। तुम में से एक को भी ना पता आसिफ वानी कहाँ है? हम क्या चाहते हैं? 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 बंद करो उनको. सर ओके कहाँ कौन ट्रांजिटर सर? ಸರ್ ಇವರ ಆಸಿಫಾನಿ ಅಪ್ಪ ನಮ್ಮ ಕೂಪಿಟ್ಲ ಅವರೇ வந்திருக்காரு. கஹி பாஸ் பையன் நான் உங்ககிட்ட வந்ததே பையன் கஷ்டம் முகன் எனக்காகவோ இமன் கோர் அமன் கஷ்மீர் பீஸ்ஃபுல் காஷ்மீரை விரும்புகிறேன். காஷ்மீர் மக்களுக்காகவோ. இங்கே அப்பாவி காஷ்மீரிஸ் சாகக்கூடாது. ओ, இங்கே எனக்கும் என் பையனோட டெரரிசம் சுத்தமாக பிடிக்காது.
تيمور تيمور لطيف موسوم लतीफ उसको भी मारा था. ஏற்கனவே லத்தீஃப்னு ஒரு கஷ்மீரியா வயலண்டாக கொண்டு இருக்கான். இன்னொரு காஷ்மீரி இப்போ வஹீத் வஹீத் சாகக்கூடாது. ಆಸಿಫ್ ವಾನಿ ವಹೀದ್ ನಾಯಿಗಳನ್ನು ಅವರು ವಿಲೇಜ್ಲ ಒಬ್ಬರು ನಾಳೆಗೆ ಕಾಲೆಲ್ಲ ವಹೀದ್ 10 ಮನೆಗೆ ಪಬ್ಲಿಕ್ ಪ್ಲೇಸ್ಲ ಕೋಲಾಪುರಂಗ. Let's go and search the Naigan village. لا أقصد دور قصك يوم ما أنت مش எக்ஸாக்ட்லி உள்ளே பொருன்னு தெரிஞ்ச வெளியில கொண்டு வராம வஹீதை கொன்னுடுவாங்க. In Tral district la varda sir. Andu rumba volatile ana area. A lot of militants come from that village sir. Yes. Kund is the blackest of all the black villages. बचाओ इसलिए वो वहां पे ठहरे हैं. बचाओ वो चाहते कि कश्मीर शांति से रहे और उनके बेटे क्या शुक्रिया एग्जैक्टली. चलो एक तो पर्सन आया जो उसको समझ में आ रहा है कि क्या चल रहा है. இந்த காஷ்மீர் முஜாஹிதீன்களால ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம். அதே மாதிரி சில துரோகிகளால சபிக்கவும் பட்டிருக்கு. அந்த மாதிரி துரோகிங்க நம்ம மண்ணிலேயே பிறந்து காஷ்மீரியாவே வளர்ந்து இந்தியன் ஆர்மில ஜாயின் பண்றானுங்க. அப்படி ஒரு துரோகிய நம்ம ஆளுங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. கொண்டா. बुरा हाल किया भाई. बहुत बुरा. और ओ இங்க இன்னைக்கு இவனை கொல்லும் போது இவனோட அலறல் சத்தம் மொத்த காஷ்மீருக்கு கேட்கணும். अब ये खत्म. सबके सामने मार रहे हैं. इनकी जुर्रत तो देखो कितनी है. شنو المجاهدون شو اتصال شو يمسك तो ऐसे लोग हाँ मुझे लगा उनको ही मारा. वो छोटे बच्चों के सामने वैसा दिखाते हैं कि उनको क्या करना है. Kastıracağız Mert. Bakıyor tat. ओ भाई साहब Bertal var ya. खुद के हाथ से ही वो नहीं कर रहे. बच्चों को अभी से वो सिखा रहे कि क्या करना है. उसने बना तो ये जो वो बच्चे हैं वो उनको ट्रेन किया जाता है उनके कैंप करता में. था तुम वो नहीं है उनके मन में वो भावना पैदा कर देते कि ये लोग हमारे अगेंस्ट है. भाई साहब Dur. तो वो उनके बीच में ही थे कहीं ना कहीं. ये बहुत सही चीज हुई. ओ कर लिया उन्हें कवर. हाँ. वो अपना एक भी सोल्जर नहीं छोड़ सकते. यही तो बात होती है स्पेशल फोर्सेस. और ये उन्होंने खुद से किया है. एग्जैक्टली. और वो हाईली ट्रेन होने की वजह से उनको काबू करना इतना आसान नहीं होता. उनके टीम ने उन्हें बचाया. हाँ. दौड़ते हुए फायरिंग कितनी एक्यूरेट कर रहे हैं वो. एक जगह पे रह के बंदूक चलाना एक अलग चीज होती है. வந்தீங்க. Okay, they're doing good. Like, entering this and burning us. More militants are coming, sir. Vikram, check perimeter. Careful.
ओ तो वो लॉन्चर से उड़ा रहे हैं भाई साहब। Watch out! Watch out! ओ ओ सब अब पूरा रीइंफोर्समेंट आ चुका है भाई साहब। ये हुई बात, ये है भाई, जबरदस्त सीन है। अब देखो कितने बड़ी बड़ी गाड़ियां पूरा ब्लॉक कर दिया हुए। उन्होंने सिर्फ अपनी टीम लेके गए थे कि हाँ। बचाना तो है। यही तो सिखाया जाता है ना उनको पूरे आर्मी में। ट्रक में बैठो, ट्रक में बैठो, नो फायरिंग, लेट्स गेट आउट ऑफ हियर। ट्रक में चलो। ब्रेन वॉश किया जाता है वो। बिल्कुल। அஸ்ஸலாமு அலைக்கும்மா சார். அவங்க முன்னாடி நான் ஒரு நிமிஷம் கூட பயப்படல சார். நான் செத்து போயிருந்து கூட என் அம்மா பெருமையா பிரசிடென்ட் கிட்ட மெடல் வாங்கியிருப்பாங்க சார். सर, आप मेरी भाषा नहीं जानते, मैं आपकी भाषा नहीं जानती। मेरे बच्चे की जान बचाई, आपका शुक्रिया। Sir, I'll join the team soon, sir. You better. Good office, ma. Yes, sir. No civilian casualties. No, sir. I will give you the explanation in writing, sir. Jai Hind, sir. तो वो संभाल रहे The हैं। area of responsibility தாண்டி வெளியில போனோன்னே கமாண்டருக்கு நான் ரைட்டிங்ல எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும். சார் நான் என்ன ரீசன் வேணும்னா இருக்கட்டும். ரூல்ஸ் ஆர் ரூல்ஸ். அண்டர்ஸ்டாண்ட் மேடி? நீயும் கேட் டீமும் கொஞ்ச நாள் அவுட்ரீச் பண்ணுங்க. Please send your children to schools and colleges. Only education, democracy and employment can change your lives. Indian Army is here only to help for that. तो ये चेंज आना भी जरूरी है। ये देखो किस तरीके से, क्योंकि अगर आर्मी के लोगों को उन्होंने दोस्त मान लिया तभी वो उनके सपोर्ट में काम करेंगे। बच्चों को सही शिक्षा मिलेगी तभी तो वो समझ पाएंगे कि सही क्या गलत। ரைம்ஸ் படல போங்கடா. Get in. You're all happy, sir. मक्कल पढ़िए, मंगेसन पढ़ी. மங்கேசன் பண்ணியா? மகேசன்டா. ஏய் ஜோகிந்தர். சாப் ஸ்வீட் சாப் எனக்கு சேனா மெடல் கிடைச்சிருக்கு சாப். வாவ் 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 கிரேட் ஜோகிந்தர். ஐம் லக்கி டு ஹேவ் யூஸ் மை கம்பெனி கமாண்டர் சாப். அப்பாஸ் நாங்கரோ ஷூட் பண்ணது நீ. யூ டிசர்வ் திஸ் மேன். பட் நம்ம அறிவு ஜூனியருக்கு ஒர்க்குக்கு ரெகக்னிஷன் கிடைக்கணும்னா சீனியர் பெரிய மனசோட அப்ரிஷியேட் பண்ணணும். அதை நீங்க பண்ணீங்க சாப். தேங்க்யூ ஸோ மச் முகுந்த் சாப். आर्मी जो है ना वो सारी जो चीजें दिखा रही है, ये पुल बनाना, ये भी चीजें करती है। பசங்க யாரும் லீவுக்கு போக முடியாது மைக்கேல், சொல்லிடுங்க. ஆசிஃப் வாணி இப்போ பிஓகேல இருக்கா சார். எனி டைம் எல்ஓசி கிராஸ் பண்ணி வரும். we have to be alert. इंटेलिजेंस टीम में टच ले रहे माइकल. हिसाब रहता है ना। बिल्कुल। वो वो गलती से गोली चली। लॉक हो गया था। Has been given. Bullet has to be removed by a minor surgery.
ஷங்கர் சார் மிலிட்ரி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண சைஃப் தான் மிஸ்ஃபயர் பண்ணுன்னு தெரிய வரும். அவனுக்கு கோர்ட் மார்ஷல் பண்ணுவாங்க. ஷிஃப்ட் மீ டு கேரளா. சார் எவ்வளோ டிராவல் இவ்வளோ டிஸ்டன்ஸ். நல்லா தாண்டா இருக்கேன். ओ भाई साहब நீ நான் ஆர்மிக்கு வர்றது பெரிய விஷயம் இல்லடா. சைஃப் காஷ்மீர்லேருந்து வந்திருக்கான். அவனை பார்த்து இன்னும் 1000 பேர் ஆர்மிக்கு வருவான். அவன் சர்வீஸ் ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக மட்டும்தான் இருக்கணும். ஷிஃப்ட் மீ. क्यों लग रहा है उन पे डाउट आ रहा है वो? लेकिन ऐसा होता नहीं है इस तरीके से उन्होंने दिखाया. How are you feeling, Monet? No. Don't strain yourself, okay? Lie back. Just lie back. It was just a minor surgery. Nothing to worry. And the spine is very close. You're lucky. Onnu agale. The grace of God. அங்கிள், இந்த மாதிரி ரிஸ்க்னால தானே எனக்கும் இந்துக்கும் மேரேஜ்க்கு ஒத்துக்கல நீங்க. अच्छा ये उनके फादर ही तो है. Father-in-law. മോനെ ഒരു ആർമിക്കാരന് എന്റെ മോളെ കൊടുക്കില്ല എന്ന് ഞാൻ പിടിവാശി പിടിച്ചു എന്നുള്ളത് സത്യമാണ്. ബട്ട് നിന്റെ യൂണിഫോം. പക്ഷെ ഒരു ഓഫീസറിന്റെ വീട്ടിൽ വന്ന് എന്റെ മകളെ ചോദിച്ചപ്പോ ഐ വാസ് ഡിഫെൻസ്ലെസ്. ഐ couldn't say no. वो यूनिफॉर्म में गए थे. ஹலோ நைனா, சொல்லுங்கண்ணா, எப்படி இருக்க? அந்த ஃப்ளாட் என்னாச்சு? அதான் சொன்னேனே, வண்டலூர்ல ரூபி பில்டர்ஸ்னு. அது ஒண்ணுதான்டா நம்ம பட்ஜெட்குள்ள வரும். நீ லீவ்ல வரும்போது பார்க்கலாம்னு சொல்லி சொன்னேனே. நைனா, அதில் நான் பார்க்கறதுக்கு ஒன்றும் இல்லை. அங்கே இருக்க போகிறது நீயும் அம்மாவும் தான். நீங்கள் பார்த்து ஓகே சொன்னால் எனக்கு ஓகே தான். சரிடா, நான் பார்த்துட்டு சொல்றேன். பாய். उन्होंने तब भी बताया नहीं कि उनके साथ क्या हुआ. Hello, ஹலோ அர்ஷுகுட்டி. I'm fine, Appa. How are you? அப்பா இஸ் வெரி ஃபைன். அப்பா எப்பவுமே தூரமா இருக்கீங்க. ஐயோ, அப்பா எப்பவுமே தூரமா இருக்க மாதிரியே ஃபீல் ஆகுதா? ஆமா. அர்ஷு, வெளியில மூன் தெரியுதா? மூணா தெரியலையே. தெரியும் பாரு, ட்ரை பண்ணு. மூணு தெரியலையே அப்பா. அப்ப மேல போய் பாக்குறியா? தெரியும். ஐயோ அப்பா, அம்மா. அம்மாட்ட நான் சொல்லிக்கிறேன். நீ வா. அப்பா இங்க இருந்து வானத்துல அந்த மூணை பார்த்துட்டே பேசுறேன். நீங்களும் மூணை பார்த்துட்டே பேசுறீங்களா? ये अकेले जा रहा है. ये नहीं. उनका ध्यान भी नहीं उसके ऊपर. அப்பா மூணு அழகா இருக்குப்பா. அழகாக்கா? உனக்கு தெரியுதா? சூப்பரா தெரியுதே. பாட்டு பேசினா உங்க குரல் கூட பக்கத்துல கேக்குதுப்பா. ओ भाई साहब, इसलिए उनको ऊपर बुलाया उन्होंने. मुझे डर लग गया था कि यार इस बच्चे को कुछ ना हो जाए. அம்மா எங்க? அர்ஷி, அர்ஷி, அர்ஷியா. அம்மா. ஹர்ஷி, நீ எங்கடி மேல போயே? அப்படி எனக்கு அத்தனைக்கு பெரிய ஆளு நீ. ஹோய். भाई ஹர்ஷோட அப்பா ஃபர்ஸ்ட் பாட்டு. ஹர்ஷ அப்பா பாட்டு 1 year ஆச்சு. இன்னும் கூட 1 year ஆச்சு. அர்ஷுகுட்டி, வாங்கடி வாங்கடி வாங்கடி. நான் தெரியுது. சர்ப்ரைஸ். எத்தனை நாள் லீவு? 10 நாள், 15? சரி வேண்டாம், ஒன்றும் പറയണ്ട. வேண்டாம். தேங்க் யூ. वो कितने भी वक्त के लिए क्यों ना आए हो, अभी फिलहाल वो जरूरी है. கீழே போவோம். என்ன சாப்பிடும்? ஒன்னுதான் சாப்பிடும். என்னடா சாப்பிடும்? இதெந்தா? என்னடா இது? ஒன்னும் இல்ல, வா. எங்க வந்து பாரு. ஒன்னும் இல்ல, அப்புறம் பேசிக்கலாம்.
முகுந்தே இத்தனை பெரிய பேண்டேஜ் போட்டிருக்கு ஒன்னும் இல்லாம பாரு. ஹர்ஷுக்குட்டி, இன்னைக்கு அப்பா தூங்க வைக்கிறவங்கள. சரிப்பா. முகுந்தே எந்திரா பேண்டேஜ் போட்டது? ஒண்ணுமே இல்ல, ஒரு லேசான புல்லட் உண்டு. புல்லட்டோ? என்னடா சொல்லுது? காணிக்க இப்ப காணிக்க. கத்தாதடி, புள்ள தூங்கணும். ஒண்ணுமே இல்லடி. வேணா உங்க அப்பா கிட்ட கேள், அவரே சொல்லுவார். டாடி கரியோ எல்லாம் மறக்குதல்ல இப்போ எல்லாம். ओ भाई पापा को फोन करेंगे. இத்தனை பெரிய காரியம் நடந்திருக்கு. ஏதாவது ஆயிருந்தா என்ன பண்ணும்? அது எனக்கு ஒண்ணுமே ஆகல இல்லடி. ஒரு நிமிஷம் கூட நிம்மதி இல்லடா. ஒரு நாள் பாம்பு பிளாஸ்ட்னு சொல்லும், ஒரு நாள் ஏதோ ஆபரேஷன் சொல்லி போனே எடுக்காது. திடீர்னு ஒரு நாள் குண்டடிப்பட்டு வந்து நிற்கும். வந்து எங்களை விட்டு தூரமா இருக்கிறது கூட சரி, சேஃபாயிட்டாவது இருக்கிறது எங்களுக்கு வேண்டி. இந்து அழாத. இந்து இங்க பாரு, உனக்கு இப்ப சொல்றதுதான். நான் சர்வீஸ்ல இருக்கும்போது டியூட்டி டைம்ல எனக்கு என்ன ஆனாலும், இந்து இங்க பாரு, என்ன ஆனாலும் நீ அழக்கூடாது. ஆக்சிடென்ட், ஆம்பியூட்டேஷன், டெத், இன்ஜுரி எதுவா இருந்தாலும் சரி, என் பொண்டாட்டி யார் முன்னாடி அழவே கூடாது. யாரு முன்னாடி தான் அழக்கூடாது. யாரு இல்லல்ல நான் அழும். வெண்ணிலவு சாரல் நீ. उन्होंने जब जा रहे थे तब भी कहा था कि तुम रोना नहीं. வீசும் குளிர் காதல் நீ. लियो मिली है तो कुछ दिन तो उनके साथ है. வீசும் குளிர் காதல் நீ. ஆசை வந்து ஆசை தீர ஆடுகின்ற ஊஞ்சல் நீ. மின்னல் மோதும் வாசல் நீயே, செல்லமாதா வீரமே, நெஞ்சமே எங்கும் தென்றல் நீ. ओ भाई साहब, अजीत की मूवी थी. वो कौन सी थी वो नहीं हाँ. வெண்ணிலவு ओ भाई साहब, पता. ये जीता मूवी थी. வீசும் குளிர் காதல் நீ. ஆசை வந்து ஆசை தீர ஆடுகின்ற ஊஞ்சல் நீ. Maddie, how are you feeling? Sir, I'm completely all right, sir. Good. Did you get a letter from the bank? Sir, yes, sir. The loan is through, sir, and thank you so much, sir. God bless you, Maddie. Thank you, sir. Hey, Arshu, சீக்கிரமா ரெடி ஆயிட்டீங்களா? சரி, நம்ம பைக்ல ரைட் போலாமா? அர்ஷு, என்ன இது? அர்ஷு இடி மின்னலுக்குலாம் பயப்படலாமா? வா வா வா, அப்பாட்ட வா. அர்ஷு பிரேவ் கேர்ள்ல. அர்ஷு எப்பவுமே எதுக்குமே பயப்படவே கூடாது. ஓகே? அப்பா இப்போ ஒரு சாங் ப்ளே பண்ணுவேன், அது கேக்குறீங்களா? அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே. இப்ப அப்பாவும் அர்ஷும் சேர்ந்து பாடலாம். ஓகே ஓகே. वीडियो बनाई है. அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே. वो एक तो रहते नहीं उनके साथ और कुछ मोमेंट्स मिले तो वो उनकी वीडियोस बना के रख रही है. நீ இல்லாமல் நான் ஏது கண்டேன். उनके घर எங்கே இருள் என்றாலும் அங்கே ஒளி நீதானே. பில்டருக்கு அட்வான்ஸ் கொடுத்தல,
இந்த அதுக்கான செக் 26 ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓ பேருக்கு தான் நான் சைன் பண்ணுறேன். நீ தானே நான் ஓனர், நீ தானே இந்த வீட்டில் இருக்க போகிற. ஒரு நிமிஷம் இரு. அம்மா ஒரு நிமிஷம். ஹலோ சார் ஒரு முக்கியமான லெட்டர் கிடைச்சிருக்கு சார். இன்னைக்கு நைட் ரீச் ஆகிடுவேன், நேரில் பேசிக்கலாம். ஓகே சார். டேய் முகுந்தா, காஷ்மீரில் ஏன்டா எப்பயும் பிரச்சனையாகவே இருக்கு? பேச வேண்டியவங்க பேசணும் நைனா, நம்ம பேசி என்ன ஆக போகுது? ஹர்ஷு குட்டி, பிக் கேர்ள் ஆயிட்டீங்க, ஸ்கூல் போறீங்க, சமத்தா போறீங்களா? அப்பா ஊருக்கு போயிட்டு வந்துடுறேன். உங்களுக்கு நெக்ஸ்ட் லீவ் எப்பப்பா? அப்பா நீ அம்மா பர்த்டேக்கு வரலல. அஷயா பர்த்டே மார்ச் 17th. ஓகே அப்பா பர்த்டே ஏப்ரல் 12. ஓகே. அப்பா ரெண்டுத்துக்கும் வரீங்களா? தெரியலையே, ஆனா அப்பா கண்டிப்பா ட்ரை பண்ணுவேன். ஓகே இல்லனா எனி ஒன் பர்த்டேக்கு நீங்க வருவீங்களா? எஸ் ஓகே. ஹர்ஷு குட்டி. ஓகேப்பா. அண்ணா வீடே கலகலன்னு இருந்தது. நைனா நைனான்னு சொல்லிட்டு நீ போனா வீடே வெறிச்சு ஓடி போயிருந்தா. உடம்பா பார்த்துக்கப்பா. அப்பா ஃபோன் பண்ணு. ஓகே நைனா. டேய் இப்படி உன்னை வருஷத்துக்கு ஒரு தடவை பார்க்கறதுக்காடா நான் உன்னை படாத பாடுபட்டு பெத்தா. அம்மா ஏய், நான் என்ன சொல்லியிருக்கேன்? சரி அழல. முடிகிற டைம்ல எல்லாம் கூப்பிடு. அப்பா வரேன்ப்பா, அம்மா வரேன். அப்பா கிளம்புறேன், பாய். வீரல் நீயே, நெஞ்சமே எங்கும் தேடல் நீ. General elections have been announced for Parliament. Oh. 10th April Jammu, 17th April Udhampur, 24th April Anantnag. Our sensitive areas, all of them fall under the Anantnag constituency. So April 24th namak crucial. Masood कुछ Azhar भी हो has सकता है reappeared उसमें। after 11 years. Our motive? Kashmir elections disrupt பண்றேன். Raw in the video until நமக்கு அனுப்பியிருக்கு. எலெக்ஷன் சீக்கிரமா அனௌன்ஸ் பண்ண போறாங்க. और காஷ்மீர் सबसे ज्यादा वारदातें ऐसे समय पे होती हैं. அப்சல் குரு ஸ்குவாட் நம்ம ஆசிப் வாணி தலைமையில ओ भाई साहब. ஜேஎம் எலிட்டீன் எல்லா ஏக்கங்களையும் ஒன்னா சேர்த்த எலெக்ஷனுக்கு எதிரா போராடும். எலெக்ஷனை மக்கள் புறக்கணிக்கணும். ओ वहाँ से बाइकॉट करे कि इलेक्शन. हाँ, election यही तो होते आ रहा है. Paddy. Anantnag elections உன்னோட direct responsibility. Sir. All these company commanders will work under you. You will lead this. ராஜா சார். Good. Okay boys, बहुत काम है. वो चाहते ही नहीं कि इलेक्शन हो. Announced the dates for the upcoming Lok Sabha elections, a mammoth exercise to be held across the country. मतलब कश्मीर है, इसमें अमन होना चाहिए, हमें सुकून चाहिए, हमें तरक्की चाहिए. वो रियल फुटेज है शायद. एग्जैक्टली. हैप्पी बर्थडे हर्षिया कुटी. मैंने प्रॉमिस किया था कि वो आएंगे. बाय बाय. ओली. ஆசிஃப் வாணியோட பேலன்ஸ் லான்ச் பேட் லொகேஷன்ஸ் தான் சார். இந்த 1 வீக்குள்ள இதை சானிடைஸ் பண்ணிட்டா we are good சார். अगर आसिफ वानी को पकड़ लिया तो बहुत सारी सिचुएशन वैसे न्यूट्रलाइज हुई. बदल सकती है वो. अब लोग भी सपोर्ट करने लग गए उनको. அப்பா போன் எடுக்கலையா? இப்போ அர்ஷிக்கு
కేక్ సాపిన్నుమా వేండామా उनके बर्थडे హర్షి అప్పా ఫోన్ ஹலோ இந்து நான் இங்க ஃபோன் హ్యాపీ బర్త్డే उनको याद ही नहीं था कि उनका बर्थडे బర్త్డే డియర్ అప్పా హ్యాపీ బర్త్డే தேங்க்யூ பேபிஸ் அப்பா ஏப்பா வரல சாரி கண்ணா அப்பாக்கு லீவ் கிடைக்கல நெக்ஸ்ட் லீவுக்கு வரேன் இங்க நானும் அம்மாவும் உங்களுக்காக கேக் வெட்டணும் கேண்டில் ஃபூ ஃபூ பண்ணோம் புது ட்ரெஸ் போட்டோம் മോളെ ഒരു മിനിറ്റ് ഫോൺ കൊടുക്ക് ഐ ലവ് യു മുകുന്ദേ ഹാപ്പി ബർത്ത്ഡേ ചേട്ടാ லவ் யூ டி தேங்க்ஸ் എന്നോട് നിനക്ക് 31 വയസ്സായി നമ്മ മീറ്റ് பண்ணி 10 വർഷം കഴിഞ്ഞു ഇനിയാവത് ഒരു പൊறுப்பான പുരുഷനാ നടந்துக்கோ இன்னும் 7 மாசத்துல உனக்கும் இதே வயசாகும் அப்ப நானும் இதே சொல்றேன் சரி நம்ம ரெசல்யூஷன் எடுப்போமா பர்த்டே ரெசல்யூஷன் അതെന്താ நம்ம 2 பேருக்கு 32 வயசு ஆகிறதுக்குள்ள ஒரு குட்டி കുട്ടി എന്താ കുട്ടി മുകുന്ദോ ஆ, அதுக்கு முதல்ல பெரிய முகுந்து வீட்டுல வரணும் മനസ്സിലായോ வரும் வரும் அப்பா என்ன சொல்லாரு கேக்குறா பாரு சொல்லு சொல்லு I love you. Happy birthday. Cutie. I love you. Take care. क्या सीन था। तो दोस्तों आमरन के इस प्री क्लाइमैक्स सीन में बहुत सारी चीजें अपार्ट फ्रॉम सोल्जर और उसके ड्यूटी के अलावा भी कौन सी चीजें चलती है वो बहुत अच्छे से एक्सप्लेन की गई है। और मुझे लगता है जब वाहिद पकड़े गए थे तो कहीं ना कहीं जो मुकुंद के जो सीनियर होते हैं उन पे एक प्रेशर बन गया था कि वो उनको बचा नहीं सकते, लेकिन कहीं ना कहीं मुकुंद को ऐसा लग रहा था दोस्तों कि जो एक एक सोल्जर जो है वो बहुत इंपॉर्टेंट होता है और वो खुद अपने 3-4 लोगों को बडीज को लेके जाते हैं और उनको सक्सेसफुली बचा लेते हैं। और उनके मतलब उनके सीनियर भी आ ही जाते हैं उन्हें बचाने के लिए, क्योंकि लास्ट मोमेंट पे सिचुएशन ऐसी हो जाती है कि पूरी क्राउड आ जाती है उनको उन पे पत्थर फेंकने के लिए, बट फिर भी उनके सीनियर आते हैं ट्रक्स लेके और फिर उन्हें, क्योंकि वो सिविलियंस थे उनको मार भी नहीं सकते थे, इस वजह से उनको रेस्क्यू करना बहुत ज़्यादा इम्पोर्टेंट हो गया था, बट सिविलियन मार रहे थे इनको। वो वाला सीन सच में बहुत अच्छा था, कैसे छोटे छोटे बच्चों से लेके बड़ों तक सबका ब्रेन वॉश किया जाता है, उनको माइंड में ये चीज़ बैठाई जाती है कि ये लोग हमारे अगेंस्ट फ्रीडम फाइट चल रही है यहाँ पे। मतलब अगर कोई कश्मीरी अगर मिलिट्री में जाता है तो वो एक तरीके से गद्दार ठहराया जाता है, और उस चीज की सजा वाहिद को दिए जा रहे थे ये लोग, बट फाइनली उन्हें रेस्क्यू किया जाता है। और एक और सिचुएशन जो मुझे इसमें बहुत अच्छी लगी वो ये है कि जब मुकुंद को गोली लगी उनके बाद उनको फैमिली के साथ रहने का थोड़ा बहुत टाइम मिला, तो मतलब अगर एक सोल्जर को लीव भी चाहिए तो कुछ ऐसा होता है, मतलब उनको नॉर्मली ऐसी लीव्स नहीं मिलती, क्योंकि उनकी पोस्टिंग भी जम्मू कश्मीर एरिया में थी जहाँ पे सबसे ज्यादा वारदातें होती है, तो इस वजह से उनको लीव मिलना बहुत हार्ड था, लेकिन उनको लीव भी मिली तो ऐसी सिचुएशन में जहाँ पे उनको गोली लगी थी, हो सकता था वो अगर वो गोली थोड़ी इधर उधर हो जाती तो उनका करियर भी खत्म हो सकता था। और एक चीज और दिखाई गई है कि कंडीशंस नॉर्मल होने के लिए उनको क्या क्या करना पड़ता है, बच्चों को गांव में जाके ये बताना पड़ रहा है कि आप अपनी नॉर्मल लाइफ जो है वो रूटीन में ला सकते हो, अभी बच्चों को स्कूल भेजो, और खुद वहाँ पे जाके बच्चों को पढ़ा रहे हैं। और ऐसे प्रोग्राम्स होते हैं, बिल्कुल करते हैं, और सोल्जर्स ही करते हैं, क्योंकि ब्रिज बांधने का जो काम होता है वो, इवन एजुकेशन और बहुत सारे प्रोग्राम्स भी जो सोल्जर्स लेते हैं, तो उन्होंने बहुत अच्छी छोटी छोटी क्यों ना हो बहुत अच्छी डिटेलिंग इसमें कैप्चर की है। तो ये था दोस्तों हमारे इस वीडियो का रिएक्शन। अगर आपको वीडियो अच्छा लगता है तो इसे लाइक कीजिए, सब्सक्राइब कीजिए और कमेंट कीजिए दोस्तों कि हमें और कौन सी मूवीज पे रिएक्ट करना चाहिए। और इसी के साथ दोस्तों आप हमें इंस्टाग्राम और पेट्रियन पे भी फॉलो करना ना भूलें। तो मिलते हैं दोस्तों आमरन के क्लाइमैक्स सीन में। बाय बाय।